ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருங்கோழி குழம்புங்க. இதை கடக்நாத் கோழின்னு சொல்லுவாங்க. இது நாட்டுக்கோழி மாதிரியே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதோட ஃப்ளஷ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பிளாக்காக தான் இருக்கும் இதோட ஃப்ளஷும். ஏன்னா இதில் மெலனின் நிறமி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதோட ஃப்ளஷ் பிளாக்காக இருக்குது. இந்த கருங்கோழியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. இதை சமைச்ச பிறகு சாப்பிட்றதுக்கு அந்த கறி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இந்த குழம்பு நான் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிற மாதிரியே தாங்க மசாலாவை நல்லா வறுத்து அரைச்சி தான் வைப்பேன். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஆரோக்கியமானது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாங்க. இப்போது ஒரு கடாயில் 12 வரமிளகா, 3 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா 2 பட்டை, 2 கிராம்பு, 2 அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கலாங்க. நான் தனியாக கரம் மசாலா சேர்க்க போகிறது இல்லைங்க. அதனால தான் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இந்த மசாலாவோடு சேர்த்து நான் வறுத்து அரைச்சிக்கிறேன். இந்த அளவுகள் எல்லாம் 1 கிலோ கோழிக்கு சரியாக இருக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது இதெல்லாம் வறுத்து முடித்த பிறகு 2 ஸ்பூன் இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க. இதை நம்ம தனியாக தான் வறுக்கணும். ஏன்னா இது வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போது இந்த மசாலாவெல்லாம் வறுத்த பிறகு அதை தனியாக சேர்த்து நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இட்லி அரிசி தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க, நீங்கள் சாப்பாடு அரிசி கூட எடுத்துக்கலாம். இந்த அரிசி சேர்த்தோம்னா நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். ரொம்ப கரிகிராமல் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நான் இந்த குழம்பு குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அது கூட 10-15 சின்ன வெங்காயம் நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். கூடவே 1 தக்காளி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருங்கோழி கறியை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த கருங்கோழியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நிறைய வீடுகளில் இதை வளர்க்குறாங்க. இந்த கோழிக்கறியை சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரை மூடி நம்ம 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 2 விசில் வந்ததுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். குழம்பு பாருங்கள் எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதோட கறியும் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் மசாலாவை வறுத்து அரைச்சி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.